ஹாய் மக்களே. நான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ தேர்தல் வந்ததுனால எல்லா அரசியல்வாதியும் எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தீங்க. நாங்களும் எங்கள் கடமையை வந்து நல்லபடியாக செலுத்திட்டோம். அப்புறம் நீங்கள் யார் முதலமைச்சராக வந்தாலும் சரியே, இல்லை இந்த கட்சிக்காரன் இதை சொன்னான், அந்த கட்சிக்காரன் அதை சொன்னான்ட்டு அதை மனசில் வச்சுட்டு அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு பார்க்காதீங்க. முதல்ல எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சட்டத்தை கொண்டு வந்தால், முதல் சட்டமே இந்த மது, இந்த போதைப்பொருள் அதை வந்து தடுத்திங்கனாவே இந்த பெண்கள் பாதுகாப்பு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு இந்த போதையினாலேயும் இருக்கிற இதனால்தான் இந்த ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சில தவறுகள்லாம் நடக்குது. அந்த தவறை ஃபஸ்ட்டு தடுக்கணுன்னா, பெண் பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் வந்து போதைப் பொருளை வந்து நீங்கள் தடுக்கணும். அதுதான் முதல் சட்டமாக இருக்கணும். அதை தடுத்தாவே பெண்களுக்கு ஈஸியாக பாதுகாப்பு கிடைச்சிடும். எந்த முதல்வர் நீங்கள் வந்தாலும் சரியே, அவங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், முதல்ல மது ஒழிப்பு, அதுக்கு என்ன ஒரு இது எடுக்கணுமோ அதை எடுங்க. அதுக்கப்புறம் இலவசத்தை வந்து நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. இலவசத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு இந்த பாதுகாப்புன்றது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். விலைவாசியை குறைச்சி எங்களுக்கு கொடுத்தாவே எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும். யார் நீங்கள் முதல்வராக வந்தாலும் சரியே, நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு முதல்ல இது மட்டும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த கட்சிக்காரன் அதை சொன்னான், அந்த கட்சிக்காரன் அதை சொன்னான்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்காமல் எங்கள் மக்களை மனசில் வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கு என்னவோ அதை பாருங்கள். நன்றி.